12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வளோ மதிப்பெண் போடலாம்? எல்லாத்துக்கும் 100க்கு 100 போட்டுடலாங்க. நீங்கள் எக்ஸாமே எழுதலை, பரீட்சையே எழுதலை, எழுதாத பரீட்சைக்கு நாங்கள் உட்காந்து மார்க் போட்டால் நல்லா இருக்குமா? ஒரு மாணவர் பரீட்சை எழுதணும், அதை அந்த மாணவனுடைய திறனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆசிரியர் திருத்துவார், அதற்கான ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கிறார், இதான்ப்பா உன் தகுதின்னு சொல்கிறார். நியாய தர்மம் அதில் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு 8ல் குரு போச்சு, போடு 35 மார்க்க. மிதுன ராசிக்காரங்க 2ல் குரு உச்சம், போடு 80 மார்க்க. இது என்ன விளையாட்டு? கொடுத்துக்க வேண்டியதுதான். கோன் பனேகரா குரோர்பதியில் அப்படியே வந்து இந்த ஃபேக்காக கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா, கோன் பனேகரா குரோர்பதி. நமக்கே ஏற்கனவே விட தெரியும், இருந்தாலும் சும்மா அடித்து பார்த்துட்டு ஐயோ நாமளும் குரோர்பதி ஆகிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் எந்திரிச்சு வருவோம் பார்த்தீங்களா. நான் சொல்ல நெஜ குரோர்பதி சொல்ல, நம்ம கம்ப்யூட்டர் குரோர்பதி தான் சொல்கிறோம். அது எல்லா வீட்லேயும் அந்த கேம் வச்சுருப்பீங்க. அப்படி ஒரு ஆனந்தப்பட்டுக்க வேண்டியதுதான். உங்கள் ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், இப்போ இருக்கிற கிரகநிலைகளோட அந்த குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம். கோச்சாரத்துக்குள்ளே நாம் ராசி பலனை எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நடக்கிற திசா புக்தி சப்போர்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. கும்பராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, அதுக்கப்புறம் இந்த சிம்மராசிக்காரங்க, சார் மறைஞ்சு போச்சு சார், உங்களுக்கு திசா புக்தி நல்லா இருந்தால் யோகம், நீங்கள் உங்களுக்கு 35-40 மார்க்கு போடுறது சார், எனக்கு அர்த்தாஷ்ட குருன்னு என்னமோ சொல்கிறாங்க சார், ஒன்றும் பயப்பட வேண்டாம். வீடு வாகன சொத்துக்களுக்கு மேசராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் போய் எட்டி பாருங்கள், நல்லது நடக்கும். இப்படி ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை ஜாதக ரீதியாக இண்டிவிஜுவல் பண்ணும். ஒருத்தர் ஐடியில் வேலை பார்ப்பார், ஒருத்தர் பேங்க்கில் வேலை பார்ப்பார், ஒருத்தர் டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்ப்பார். 3 பேருக்குமே வந்து கால நேரம் வேறு, அவங்க பார்க்குற வேலையினுடைய தன்மை வேறு, சிந்திக்கிற திறன் வேறு. எல்லாத்துக்கும் எல்லாம் அவர் பாலிடிக்ஸு, ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு லெஜண்ட்ஸு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எப்படி வேலை செய்யும்? அப்படியெல்லாம் வேலை செய்யாதுங்க. எழுதாத பரீட்சைக்கு மார்க்கெல்லாம் மதிப்பெண்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். எல்லாரும் ஆல் பாஸ், எல்லாம் 100க்கு 100 வாங்கிட்டீங்கன்னு தயவுசெய்து சந்தோஷப்பட்டுக்குங்க. இங்கே வந்து இந்த ராசிக்காரங்க குறைவு, அந்த ராசிக்காரங்க எச்சு அப்படின்னெல்லாம் தயவுசெய்து நீங்கள் ஐயோ நமக்கு என்ன மதிப்பெண்ணை கம்மியாக போட்டாங்க. அதான் நான் சொல்கிறேனே, எழுதாத பரீட்சைக்கு எதுக்கு நாம் தேர்வே வைக்கல, அப்புறம் எழுதாத பரீட்சைக்கு அந்த இடத்துல சோதனையும் இல்லை, அப்புறம் எழுதாத பரீட்சைக்கு எதுக்கு மதிப்பெண்ணை போட்டுக்கிட்டு? இதெல்லாம் வெட்டி வேலை. உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்தால் நல்லபடியாக வாழ்வீங்க. நன்றி, நமசிவாய்.